வாகன சோதனையின் போது சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 1 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கிணற்றில் தவறி விழுந்த ஆட்டை மீட்கச் சென்ற உரிமையாளர் அதே கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 85 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ 280 கிராம் தங்க பசை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவித்த முதல் நாளே அதிரடி. சென்னையில் சிக்கிய 1.42 கோடி ரூபாய் பணம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மும்பையில் இன்று நிறைவடையவுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. 100 நாள் வேலை தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு. காங்கிரஸ் வழங்கிய முக்கிய வாக்குறுதிகள். ரெய்டுகளுக்கு பின்னர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த நிறுவனங்கள். ஹரியானா மாநிலம் ரேவாரியில் நேற்று மாலை கொதிகலன் வெடித்து சிதறியதில் பல தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். கனடாவில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இந்திய வம்சாவளி குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவில் இரத்த ஆறு ஓடும் என்று முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஸ்குவிட் கேம் வெப் தொடரில் நடித்த ஓ யாங் சோ மீது இளம்பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 8 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத வேறுபாடு இன்றி சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தலிபான் அரசியல் தலைமை தெரிவித்துள்ளது. உலகளவில் 4 ஆண்டுகளில் ஏற்பட்டதை விட காசாவில் 4 மாதங்களில் அதிக குழந்தைகள் உயிரிழப்பு. ஏற்கனவே ராயன் மற்றும் குபேரா ஆகிய பட பணிகளை கவனித்து வரும் தனுஷ் மீண்டும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜாவின் பயோபிக் படத்தில் நடிக்கவுள்ளதாக கூறப்படுகிறது. ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்திற்காக தொடர்ந்து 8 மணி நேரம் டப்பிங் பேசியுள்ளார் கவுண்டமணி. நடிகர் அஜித்தும் அவரது காதல் மனைவி ஷாலினியும் ஜோடியாக தங்களது 25 வருட காதலை கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகிறது. இயேசு கூட குடிச்சிருக்காரு என செய்தியாளர் சந்திப்பில் விஜய் ஆண்டனி பேசியதற்கு கண்டனம் எழுந்த நிலையில் தவறான புரிதலுக்காக விளக்கமளித்துள்ளார். 25 வருட கனவு நனவாகி இருக்கிறது. அவர் நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த துப்பறிவாளன் 2 படத்திற்கான பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார்.